இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒருத்தர் மேல ஒரு பழியை ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அது உண்மை இல்ல, பொய்ன்னு நிரூபிச்சு வெளியே வந்துட்டா கூட அந்த கெட்ட பேர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? ஏமா, நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல. கண்ணால பாக்குறது, காதால கேக்குறது, இது எல்லாமே போய் தீர விசாரிக்கிறது தான் உண்மைன்னு சொல்லிருக்காங்க. இவன் பாத்ரூம் கிட்ட நின்னு உள்ள எட்டி எட்டி பார்த்தா, அத நான் கண்ணால பார்த்தேன். இதுதான் உண்மை. சரி, நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்க வீட்டு பாத்ரூம் வெளியே இருந்து கதவு மூடி இருந்தாலும் உள்ள பார்க்க முடியுமா? அது வந்து நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டு பாத்ரூம் கதவுல மேலையோ கீழையோ ஏதாவது கேப் இருக்கா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏங்க, அதான் சாவி போடுற கேப் இருக்குல்ல, அது வழியா பார்த்தான். பாத்ரூம் கதவுக்கு சாவி போட்டு திறக்கிற மாதிரியா இருக்கும். எப்படி பிடிச்சா பாருங்க. ஏமா, உங்க வீட்டு பாத்ரூம் வெளியே இருந்து கதவு வழியா பார்க்க முடியுமா? இல்லம்மா, ஜன்னல் கூட வீட்டுக்கு வெளிப்பக்கமா தான் இருக்கு. அப்புறம் எப்படி இவர் கதவு வழியா உள்ள பார்த்திருக்க முடியும்? தானா கரெக்டான பாயிண்ட்டுமா. இதுக்கு பதில் சொல்லியா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த பொண்ணு என்னென்னமோ பேசி எல்லாரையும் குழப்ப பாக்குது. இவன் கதவு கிட்ட நின்னு உள்ள எட்டி எட்டி பார்த்தான். அதான் உண்மைங்கய்யா. அதுக்கான தண்டனையை இவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். என் புருஷனை பத்தி இந்த ஊரும் உலகமும் 1000 சொல்லலாம், அதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே இழக்க தயாரா இருந்தவர் தான் என் புருஷன். நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம ஒன்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பாக்குற மாதிரி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். கண்டிப்பா இன்னொரு பொண்ணோட மானம் போற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாரு. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. இதோ அவரோட வைஃப் கூட அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தானே சொல்றாங்க. நான் கேட்ட கேள்விக்கு இவர்கிட்ட சரியான பதில் கூட இல்ல. அப்போ யாரு மேல தப்புன்னு நீங்களே சொல்லுங்க. இதுக்கான முடிவை நான் ஐயனார் கோயில்ல வச்சு சொல்றேன். ரெண்டு பேரும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிருக்காங்க. இதுல கண்ணால பார்த்த வேற சாட்சி எதுவும் இல்லை. ஆனா எது நடந்தாலும் அது கடவுளோட பார்வையிலிருந்து தப்பி நடக்காது. இதுக்கான முடிவை இந்த சாமியே சொல்லட்டும். பூசாரி ஐயா, கற்பூரத்தை ஏத்து. சரிங்க. ஏங்க, எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு? கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ண சொல்றாரு. அவன் பொண்ணுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னா கண்டிப்பா அவன் நியாயமா நடந்துக்கலன்னு சொல்லி அவனை தலைவராகவே இருக்க விட மாட்டேன் பாருங்க. நம்ம ஊர் ஐயனார் சாமியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு ஒரு வார்த்தையை சொன்னா
அதுல உண்மை இருந்தா எதுவும் நடக்காது. ஆனா பொய்யா இருந்தா காவல் தெய்வம் வந்து வெட்டிடுவாருங்கிறதான நம்ம ஊரோட ஐதீகம். இவங்க 2 பேரும் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். ஆ, மனசாட்சிக்கும் சாமிக்கும் பயப்படுறவன் சத்தியம் பண்ண மாட்டான். கதிர், நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். தைரியமா போய் சத்தியம் பண்ணு. என்ன வளர்த்ததே ரகுராம் மாமாவும் ஜானகி அத்தியும் தான். அவங்களோட வளர்ப்புனா இந்த மாதிரி தப்ப நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன். இப்போ நான் எந்த தப்பும் பண்ணல. இது சத்தியம், 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 சத்தியம். அப்புறம் என்ன, கதிர் தான் சத்தியம் பண்ணிட்டான். ஏப்பா, நீ தானே பிராது கொடுத்த? நீ சொன்னது உண்மையா இருந்தா நீ வந்து இப்ப சத்தியம் பண்ணு. யாங்க, இவன் என்ன ஒழிச்சுக்கிட்டு இருக்கான்? உண்மையை சொல்லிடுவானு பயமா இருக்குதுங்க. நீங்க அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். என்னங்க அமைதியா இருக்கீங்க? அதான் கதிர் சத்தியம் பண்ணிட்டாப்ல. நீங்க சொன்னது உண்மைன்னா வந்து சத்தியம் பண்ணுங்க. என்னப்பா நிக்கிற? பண்ணு சத்தியம். ஐயா இல்லைங்க, அது வந்து என்ன, நீங்க தானே சொன்னீங்க கதிர் உங்க பொண்டாட்டி குளிக்கிறத பார்த்தான்னு. சத்தியம் பண்ணுங்க. இல்லைங்க ஐயா, அது கதவு பக்கத்துல நிக்கிறத பார்த்தேன். ஆனா உள்ள பார்த்தானான்னு தெரியலங்க ஐயா. அப்ப நீங்க கண்ணால பார்த்ததுல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. இதுல தெரியலையா என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு?